Hi friends, welcome to Yummy Yummy Kitchen. Please video like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon press பண்ணுங்க. நாம இப்போ பாலை கொதிக்க வைக்க போறோம். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறோம். பால் கொதிச்சதும் அதை ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனை நல்லா சூடாக்கிட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆகினதும் அந்த கிஸ்மிஸையும் முந்திரியையும் ஒரு பவுலில் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அதே பேனில் நம்ம வச்சுருக்கிற சேமியாவை போட்டு அதையும் நல்லா வறுக்கும், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதில் நம்ம கொதிக்க வச்ச பாலை ஊற்றி அதையும் நம்ம ரெண்டாவது கொதிக்க வைக்கிறோம். இப்போ கொதிச்சதும் மீடியம் ஃப்ளேமில் 5 to 7 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்பியும் முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் பழத்தை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு எடுத்து வச்சுருந்த கிஸ்மிஸையும் முந்திரியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட யம்மியான சேமியா கீர் ரெடி ஆயிடுச்சு.